ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் ரூம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போறோம். மார்க்கெட் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும். பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த பிளேஸ்ல தான் நடக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா வந்துட்டு கஸ்டமர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு விரும்பி வாங்குவாங்க. ஸோ அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரான ஒரு பிளான் நம்மளுக்கு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன ப்ராடக்ட எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணலாம், ப்ராடக்ட அப்படி ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியெல்லாம் கெயின்ஸ் கிடைக்கும், ப்ராஃபிட்டை எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அதோட மோட்டிவ் கண்டிப்பா என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை நோக்கி தான் மோட்டிவ் இருக்கும். ஸோ அப்ப அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் பிளஸ் வந்துட்டு கஸ்டமரோட நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடயே விட்டுறக்கூடாது. ரைட்டான பிளேஸ்ல ரைட்டான கஸ்டமர்கிட்ட ரைட்டான ஒரு ப்ரைஸ்ல அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும், பீப்புளுக்கு கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் என்னவோ அதையும் வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். பிளஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸும் நம்மளோட ப்ராடக்டை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கும் வந்துட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் போய் சேரணும். இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கான ஒரு ஃபார்மேட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.